அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது பிஜிடிஆர்பினுடைய சிலபஸ்க்கு யூஸ் ஆகும், சிஎஸ்ஆர் நெட்டுக்கு யூஸ் ஆகும் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா அதாவது யூனிட் டிஆர்பினுடைய யூனிட் 7 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜியோட டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு டிட்டர்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, என்எம்ஆர் பார்த்தீங்கன்னா இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. நம்ம கரெக்டாக அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி அதனோட டிரான்சிஷன் மெட்டல் வந்து எதை டிட்டர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் நம்ம டிட்டர்மெண்ட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்து செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா the magnetic of the delta naught value that depend எதை பண்ணி இருக்கும், டெல்டா நாட்ன்றது கிறிஸ்டலுடைய டெல்டா நாட் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் மேக்னெட்டிக் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான், சார்ஜோட சென்ட்ரல் மெட்டல் அயான். செகண்ட் ஆப்ஷன் நேச்சர் ஆஃப் த லிகாண்டு. தேர்ட் ஆப்ஷனு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப் த டி எலக்ட்ரான், அதனுடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய டி எலக்ட்ரான். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த எபோ. இப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் த டெல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இது மூணுமே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதுனா சார்ஜ் ஆஃப் த மெட்டல் அயான்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் த மெட்டல் அயான் லிகாண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் த டி எலக்ட்ரானை அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆஃப் த எபோ எல்லாமே கரெக்டு தான், அதுதான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the order of the increasing energy different to the t orbital the square planar geometry. அதாவது டி ஆர்பிட்டால் உள்ள ஸ்கொயர் பிளேனோட ஜாமெட்ரியில் அதனுடைய எனர்ஜி லெவல் எதுக்கு ஆர்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பற்றின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக இருக்குது. எது அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் டிஎக்ஸி செட்டு, அதை அடுத்து ஒய்இ செட்டு, அது எல்லாம் ஈக்குவல் கிரேட்டர் தென் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இது கரெக்டாக. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஒய், இதெல்லாம் சமமாக இருக்குது எல்லாமே. டிஎக்ஸி செட்டு டிஒய்இ செட்டு செகண்ட் ஆப்ஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா எப்போ ஸ்கொயர் பிளேனர் ஜாமெட்ரியில் அதோட எனர்ஜி லெவலு. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? டிஎக்ஸி செட்டு ஈக்குவல் டு டிஒய்இ செட்டு ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஒய்இ கிரேட்டர் தென் டி செட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷனு டிஎக்ஸி செட்டு ஈக்குவல் டு டிஒய்இ செட்டு சமமாக இருக்கும், கிரேட்டர் தென் டி செட் ஸ்கொயர் கிரேட்டர் தென் டிஎக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்னாவே நம்ம கண்ண மூடிட்டு எது ஹையஸ்ட் எனர்ஜி வரும் அப்படின்னா ஸ்கொயருன்னாவே ஸ்கொயருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இருக்கிற ஆப்ஷன்லேயே எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது லாஸ்ட்டாக. அப்போ லாஸ்ட்டாக எதுக்கு வரும் ஆன்சர் அப்படின்னா டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் எப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் டி ஆர்பிட்டல் ஸ்பிளிட் ஆகும்போது. அடுத்து செகண்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஹையஸ்ட் எனர்ஜி டிஎக்ஸ் ஒய்க்கு இருக்கும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் தேர்டுக்கு எதுக்கு அதிகமா டி இசட் ஸ்கொயருக்கு இருக்கும். மீதி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், எது எக்ஸ் இசட்டும் ஒய் இசட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஸ்கொயர் பிளேனரோட எனர்ஜி லெவல் எதுக்கும் கேட்டாங்கன்னா இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். எது டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் வந்துன்னா டிஎக்ஸ்ஒய் இருக்கும், தேர்டு வந்து டி செட் ஸ்கொயர் இருக்கும், லாஸ்ட் டிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு டிஒய் செட்டுக்கு இருக்கும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாமா? இது என்ன கொஸ்டின் பார்க்கலாம்? the arrange the following the metal complex ion order the increasing the hydrogen energy. அதாவது ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த 4 காம்ப்ளெக்ஸில் எது ஹைட்ரஜன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் எது லோவஸ்டாக இருக்கும் ஆர்டர் படுத்துற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் பிக்யூஆர்எஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேக்னீஸ் எக்ஸா அக்வா 2+. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னீஸ்க்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் வெனோடியம் எக்ஸா அக்வா 2+. அடுத்தது நிக்கல் எக்ஸா அக்வா 2+. அது டைட்டானியம் எக்ஸா அக்வா 2+. ஃபர்ஸ்ட் வந்து பிக்யூஆர்எஸ். நமக்கு இதுக்கு வந்து அதாவது எப்பயுமே ஹைட்ரஜன் எனர்ஜி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா ஸ்கில்டு செப்பரேஷன் எனர்ஜிக்கு தான் சிஎஃப்டிக்கு தான் அதோட எனர்ஜி லெவல் ஈக்குவலா இருக்கும். இது ஹைட்ரஜன் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கில்டு செப்பரேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம சிஎஃப்டி அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சாவே போதும், அது ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே எது மேக்னீசியம் எக்ஸா அக்வா 2+, வெனோடியம் எக்ஸா
aqua 2+, நிக்கல் எக்ஸ் aqua 2+, அது டைட்டனியம் எக்ஸ் aqua 2+க்குலாம் நம்ம அதாவது ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சாவே அதனுடைய ஹைட்ரஜன் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எதுக்கு ஹையஸ்ட் இருக்குதோ அதுக்கு தான் ஹைட்ரஜன் எனர்ஜி ஹையஸ்டா இருக்கும். எது லோவஸ்டா இருக்கிறதுல அது லோவஸ்டா இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம், சிஎஃப்டி கால்குலேஷன் பண்ற இது தெளிவான வீடியோ கொடுத்துருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ இருக்கிறதுல இதுக்கு ஹையஸ்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா PQRS, அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு PSQR. இருக்கிறதுலே எஸ்க்கு அதிகமாக இருக்கும், லோவஸ்ட் P இருக்கா, அடுத்து ஹையஸ்ட் வந்து ஆருக்கு இருக்கா, லோவஸ்ட் P இருக்கா, தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் S, லோவஸ்ட் Q, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் Pக்கு P இருக்கு, லோவஸ்ட் Sக்கு இருக்கு. அப்போ இருக்கிற போட்டு பார்த்தோம்னா நம்ம தான் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஹைட்ரஜன் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். அப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சா போதும். நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம், ஆக்டாகட்டலுக்கு தனியாக டெட்ராகட்டலுக்கு தனியாக, அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சொல்யூஷனில் எது லாஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்டா எதுக்கு இருக்குன்னா ஆரோட இதுக்கு தான் அதிகமாக இருக்கும், லோவஸ்ட் P இருக்கும், செகண்ட் வந்து Q இருக்கும், தேர்டுக்கு S இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்க கரெக்டாக வந்துடும். அடுத்தது லாஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின், அரேஞ்ச் ஆஃப் த லிகான் த சைனைடு மைனஸ் வாட்டர் NO3 மைனஸ் அயோடின் மைனஸ் எத்திலின் டையமின் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரென்த். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு என்ன கொஸ்டின் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தெரிஞ்சா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இருக்கிறதே ஹையஸ்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் எதுக்கு இருக்கும்னா சைனைடுக்கு இருக்கும், லோவஸ்ட் எதுக்கு இருக்கும்னா ஹேலஜன் குரூப்புக்கு இருக்கும். நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சலாமா? அப்ப ஹையஸ்டா எதுக்கு இருக்கணும், சைனைடுக்கு இருக்கணும். எங்க இருக்கு ஆப்ஷன், 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க ஹையஸ்ட் சைனைடு இருக்கு, லோவஸ்ட் அயோடின் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல ஹையஸ்ட் எத்திலின் டையமின் இருக்கு, லோவஸ்ட் வாட்டர் இருக்கு. வாட்டர்லாம் லோவஸ்ட்ல நியூட்ரல்ல வந்துடும், நடு சென்டர்ல வரதான் ரைட்டா இருக்கும். லோவஸ்டா எது வரும் அப்படின்னா ஹேலஜன் குரூப் தான் வரும். அப்புறம் இதை பாருங்க, தேர்ட் ஆப்ஷனு சைனடு ரைட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, லீஸ்ட் என்ன இருக்கு NO3 மைனஸ் இருக்கு. அப்படி வரக்கூடாது, ஏதோ அயோடின் வந்தா கரெக்டா இருக்கும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஹையஸ்ட், தவறு. இதுவும் தவறு, இதுவும் தவறு, ரெண்டுமே கண்ண முடிய தவறு, அவ்வளவுதான். அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் தவறு, ஏன்னா சைனடு தான் ஃபர்ஸ்ட் வரணும், எத்தில் நெய்மேன் கொடுத்துருக்காங்க, அப்ப தவறு. வாட்டர் வந்திருக்கு லோவஸ்ட் வருது, அயோடின் தான் லோவஸ்ட் லீஸ்டா இருக்கும். அப்ப இது 3 ஆப்ஷனுமே தவறு. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். எதுக்கு வரும், ஹையஸ்டா சைனைடுக்கு வரும், லீஸ்டா எதுக்கும், அது அடுத்ததுக்கு ஹேலஜன் குரூப் இருக்கும், அயோடின் இருக்கு. அப்ப நியூட்ரல் எத்திலின் டையமின் இருக்கு, அப்புறம் வாட்டர் இருக்கு, NO3 மைனஸ். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது கரெக்டா எழுதிடலாம். அப்ப 5th வந்து ஏ ஆப்ஷன் கரெக்ட். லாஸ்ட் ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின், ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின். The crystal field stabilizing energy delta for கோபால்ட் எக்ஸாக்ளோரின் 4 ECA 18,000 சென்டிமீட்டர் கொடுத்துட்டோம். அதை கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோபால்ட் எக்ஸாக்ளோருடைய 4 அந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டெல்டா நட் வேல்யூ 18,000 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுவே வாட் இஸ் கிறிஸ்டல் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி டெட்ராஹெட்ரல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்டாஹெட்ரல் கொடுத்துட்டு அது வேல்யூ கொடுத்துட்டு டெட்ராஹெட்ரல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா, 18,000 சென்டிமீட்டர். செகண்ட் ஆப்ஷன் வந்து 16,000 சென்டிமீட்டர். சி ஆப்ஷன் வந்து 8,000 சென்டிமீட்டர். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 2,000 சென்டிமீட்டர். இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டெல்டா நாட்டு ஆக்ட்ராகட்டல் கொடுத்துட்டாங்க. அப்ப டெல்டா நாட் ஆக்ட்ரா வேல்யூ 18,000 கொடுத்துட்டாங்க. டெல்டா டி டெட்ராகட்டல் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே டெட்ராகட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்ம டெட்ராகட்டல் கேட்டா 459 டெல்டா நாட்டு, இதான் ஃபார்முலா. இதுக்கு டெட்ராகட்டல் கேட்டாங்கன்னா 459 டெல்டா நாட்டு. அதுவே அவங்க ஆக்டாகட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்டாகட்டல் கேட்கறாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 954 டெல்டா டி வரும். புரியுதுங்களா? இதை அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0. என்ன கிடைக்கும், ஒரு 8. இது அடிச்சோம்னா நமக்கு என்ன 0.11 2. மீது என்ன இருக்கும், இங்க 2 அப்படி போயிட்டு இருக்கும். அப்ப 2.9 இது வந்துடும், சம்திங் வரும் நமக்கு. 2 something தான் இதுக்கு வரும். புரியுதுங்களா? அப்ப டெல்டா நாட்டு 4 அடிச்சோம்னா நமக்கு, அப்ப டெல்டா டி கொடுத்தனால 4.9 டெல்டா நாட்டு. டெல்டா நாட்டு வேலை தான் 18,000 சொல்லிட்டாங்க. அப்ப 18,000 போட்டோம். அப்ப 459 இந்த 9 18 அடிச்சோம்னா கிடைக்கும் 2 கிடைக்குமா நமக்கு, 9 20 18. அப்ப ஏற்கனவே 4 into 2 நமக்கு என்ன கிடைக்கும், 4 into 2 நமக்கு 8,000 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 8,000 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.